கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் 2 பேரும் லவ்வர், ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தர. சாமுண்டீஸ்வரி வீட்டில் நலங்கு ஃபங்க்ஷன் நடக்கும், அங்கே ஒருத்தர் பேரில் நீங்கள் பழி போடுங்க, நான் வேண்டிய பணம் தரேன்னு சிவனாண்டி எங்ககிட்ட சொன்னார். இவர் சொன்னதுனால தான் நாங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சுட்டோம். ஆனால் இந்த டிரைவர் எங்கிட்ட தப்பாக எதுவும் நடக்கல. பொய்யான பழிய போட்டுட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு. இந்த பணத்தை நாங்கள் பஞ்சாயத்துலேயே கட்டிடுறோம், மறுபடியும் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், எங்கள் 2 பேர்ட்டையும் மன்னிச்சிடுங்கன்னு பஞ்சாயத்தில் மன்னிப்பு கேட்குறாங்க. போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம புருஷனை எல்லார் முன்னாடியும் இப்படி மாட்டி விட்டுட்டாங்களே இவங்க 2 பேரும். இனி அக்கா கறி என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. இந்த டிரைவரை என்ன பண்ணனாலும் ஏதாவது ஒரு வழியில இவன் தப்பிச்சு வெளியே மீண்டு வந்துடுறான். இவனை எப்படித்தான் மாட்ட வைக்கிறதுனே தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சந்திரா. டேய் சிவனாண்டி, எதுவா இருந்தாலும் நீ நேருக்கு நேர் மோதி இருக்கணும்டா. ஏண்டா உனக்கு எதுக்குடா இப்படி கீழ்த்தரமான புத்தி? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கு எதுக்குடா மீச? எப்பா ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு எதுக்குப்பா இப்படி கீழ்த்தரமான புத்தி? ஒரு பொண்ணை வச்சு இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கியே, நீ இதுக்கு வேற தொழில் பண்ணியிருக்கலாம். ஆளவந்தான் சொல்றாங்க. ஆமா, ஊருக்குள்ள எத்தனையோ பஞ்சாயத்தை பார்த்துருக்கு, ஆனா இந்த மாதிரி பஞ்சாயத்தை திரும்ப வந்து நான் செஞ்சதே இல்லை. ஒரு நல்ல பையனை அசிங்கப்படுத்திருக்கு ஒரு பொண்ணு, தன்னையே கேவலப்படுத்திருக்கா. ஒரு பொண்ணு தன்னோட ஒழுக்கத்தை அவளே கெடுத்துக்கிட்டு நாடகம் போடுறதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். இப்படி ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்த சிவனாண்டியை என்ன பண்ணலாம் சாமுண்டீஸ்வரி, நீ சொல்லுன்னு கேட்குறாங்க ஆளவன். போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாங்க ஐயா. இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு ஜெயிலுக்குள்ள இருந்தாங்கன்னா தான் திருந்துவாங்க. இவனை மாதிரி ஆளுங்களை தூக்கி உள்ள வச்சா தான் தப்பு செய்யலாம்னு நினைக்கிறவங்க மறுபடியும் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து திருந்துவாங்க ஐயாங்கிறாங்க ராஜா. மாப்பிள்ளை சீக்கிரமா போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அத்தை இதோ இப்போ பண்றேன் பாருங்க. இவனை மாதிரி கேடுகட்ட ஆளுங்கள்லாம் ரொம்ப நேரம் வெளியில இருக்கக்கூடாதுங்க அத்தை. ஏய் சிவனாண்டி, உன் மாமா வருவாங்க, ரெடியா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு மயில் போலீஸ்க்கு போன் பண்றாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வர்றாங்க. வந்ததும் சாமுண்டீஸ்வரி கேட்கறாங்க, என் மாப்பிள்ளை உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லியிருப்பாருங்கிறாங்க. ஆமாங்க சொன்னாங்க மேடம், தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறேங்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுங்கிறாங்க. என் வீட்டு டிரைவர் தான், டிரைவர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, இவனை நீங்க அரெஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு போங்கிறாங்க. சிவனாண்டியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இன்ஸ்பெக்டர். சிவனாண்டியை இழுத்துக்கிட்டு போகும்போது சிவனாண்டி முறைச்சு பார்த்துட்டு போறாரு. செஞ்ச வேலைக்கு முறப்பு வேறையா வாயா அப்படின்னு தள்ளிக்கிட்டு போறாங்க இன்ஸ்பெக்டர். சரிம்மா, ஒரு வழியா நல்லபடியா பஞ்சாயத்து முடிஞ்சது, நான் கிளம்புறேன்னு சொல்லி ஆளவந்தான் கிளம்புறாங்க. சரிங்க ஐயான்னு அனுப்பி வச்சுட்டு ராஜா திரும்ப வந்து கார்த்திகிட்ட பேசுறாங்க. மன்னிச்சுப்பா, என்னால பார்த்ததை வச்சு நான் சாட்சி சொல்லிட்டேன், ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு சதி இருக்கும்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க ராஜா. ஆமா, இதுக்கு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லியிருக்காங்கன்னு மயில் எடுத்து சொல்றாங்க. ஆமா மாமா, நீங்க சொல்றது உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம நான் தப்பா சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கிறாங்க ராஜா. ஐயோ வயசுல பெரியவங்க சார், நீங்க எதுக்கு என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க? சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட பேசுறாங்க. டிரைவர், உன் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டேன், நீ எப்பவும் போல எங்க வீட்டுக்கு நீ வேலைக்கு வரலான்னு கூப்பிடுறாங்க. சரி மேடம் வரேன்னு சொல்லி கார்த்தியை கூட்டிட்டு போறாங்க. டிரைவர், உன் பேர்ல எந்த தப்புமே இல்லைன்னு அந்த பொண்ணை வச்சு அவ வாயாலேயே பில்லியன்ட்டா உண்மையை ஒத்துக்க வச்சுட்டே. தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது, அதை நீ நிரூபிச்சுட்ட டிரைவர். சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பாராட்டிட்டு இருக்காங்க. சந்திரா பார்த்துக்கிட்டு பொறுமைக்கிட்டு இருக்கிறாங்க. டிரைவர், உன்னாலதான் ஏன் புருஷன் ஜெயிலுக்கு போகும்படி ஆயிப்போச்சு, ஆனா நான் உன்னைய பழி வாங்காம விட மாட்டேன்டான்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன். மோசமான பொம்பளைனால இந்த வீட்டை விட்டும் ஊரை விட்டும் போகும்படி சொல்லும்படி ஆயிப்போச்சு, அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பரவாயில்ல மேடம், அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? மாப்பிள்ளை, நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் டிரைவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நாங்கள் எல்லாருமே டிரைவர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் அவள் தப்பே பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னீங்க. அத்தே, ராஜா கொஞ்ச நாள் தான் இருந்தார், இருந்தாலும் அவள் செய்யறது போகிறது வர்றது இது எல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அப்படி கவனிச்சதுனால தான் அவர் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தோணுச்சுது. அதனால தான் நான் உறுதியாக ராஜா அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னேங்கிறாங்க மயில். டிரைவர், உன் பேரில் எந்த தப்பும் இல்லைன்னு எப்படி நீ நிரூபிச்சியோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நீ நல்லபடியாக நடத்தி கொடுப்பீன்னு நான் நம்புறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நீ தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று ஜாம் ஜாம் நடத்தி கொடுக்கணும்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. இதெல்லாம் ராஜா கிட்ட சொல்லணுமா என்ன? நீங்க நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி கொடுப்பாருன்னு சொல்றாங்க மயிலாங்க. நீங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிற மாதிரி, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா சிறப்பா நடத்தி கொடுப்பேன்னு சொல்றாங்க கார்த்தி. சந்திரா சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு சொல்றாங்க, அக்கா இந்த லேடிஸ் விஷயத்துல வேணா இவ தப்பில்லைன்னு நிரூபிச்சிருக்கலாம், நிச்சயதார்த்தத்துல மகேஷ் கடத்தின விஷயம் இன்னும் நம்மளுக்கு இவன் பேர்ல சந்தேகமாத்தானே இருக்குதுங்கிறாங்க சந்திரா. ரேவதி கல்யாணத்துக்குள்ளேயே நிரூபிக்கிறேன்னு சொன்னா கல்யாணமும் பக்கத்துக்கு வந்துருச்சு, இன்னும் இவன் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கலையேக்கா, இன்னும் எங்கடா ஆரம்பிக்கலையேன்னு நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன்னு நினைக்கிறாங்க மயில். ஆமாமா, எங்கடா இந்த சின்னத்தை இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு நினைக்கிறாங்க மயில். சித்தி சொல்றது கரெக்ட் தான், ரேவதி கல்யாணத்துக்குள்ள நிரூபிக்கிறேன்னு சொன்ன இந்த டிரைவர் இன்னும் தப்ப நிரூபிக்கலையில, இன்னும் கல்யாணத்துக்கு தான் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுல்ல, அதுக்குள்ள நிரூபிக்க போறாரு, நீ கொஞ்சம் கூலா இருங்கிறாங்க மயில். ஆமாமா, கல்யாணத்துக்குள்ளேயே இந்த டிரைவர் நிச்சயமா நிரூபிப்பாருன்னு நான் நினைக்கிறேன், ஆனா அந்த கடத்தின விஷயமும் இது சிவனாண்டி வேலையா தான் இருக்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. மாப்பிள்ளையே அவரை கட்டையால சாத்தினது இவன் தான் சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடியும் இன்னும் இவனை நம்பிக்கிட்டு இருக்கிறியாக்கா? மகேஷ் சொன்னது உறுதியா சொல்லலையே, சந்தேகமா
தானே சொன்னாரு. அதான் கல்யாணத்துக்குள்ள டிரைவர் நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கங்கிறாங்க ரேவதி. இப்படி ஆளாளுக்கு எல்லாரும் அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க, அதனால தான் அவன் இந்த அளவுக்கு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்கிறாங்க சந்திரா. இவனை பத்தி இவ்வளவு தூரம் நாங்க எல்லாரும் சொல்றோம், யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேங்கிறாங்க சந்திரா. இங்க பாரு சந்திரா, இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நிறைய வாட்டி பேசாச்சு. திரும்ப திரும்ப டிரைவர் பேர்ல நீ தப்பு சொல்லிக்கிட்டே இருக்காது. கல்யாண வேலை நிறைய கிடக்குது, நம்ம அதை கவனிக்கலாம். முதல்ல இந்த விஷயத்தை விடுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. மாப்பிள்ளை புடவைக்காரரை நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லுங்க, தேவையான துணிகளை எல்லாம் அவர்கிட்டயே எடுத்துடலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆஹா, அருமையா சொன்னீங்க அத்தை, நான் வர வச்சிடுறேங்கிறாங்க மயிலு. ஆமா, கடைக்கு போய் துணியெல்லாம் எடுத்துக்கலாமல்லன்னு துர்கா கேட்குறாங்க. கடைக்கு போனால் லேட் ஆகும், கல்யாண நாள் வேற ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்குள்ளேயே நம்ம சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் முடிக்கணுமல்லங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமா, அப்படின்னா துணியெல்லாம் நிறைய வட்டிஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுங்க, நம்ம எல்லாரும் இங்கேயே எடுத்துக்கலாங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை, அவங்க எல்லாம் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க, அவங்க கொண்டு வந்து கொடுக்கட்டும், எடுத்துக்கிட்டுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. மாப்பிள்ளை, முக்கியமாக மகேஷையும் மாயாவையும் இங்கேயே வர சொல்லிடுங்க, அவங்களுக்கும் தேவையானதெல்லாம் இங்கேயே எடுத்துக்கிட்டுங்கிறாங்க. ஆமாம், அந்த கேடு கட்டுறதுக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வேறு எடுக்கணுமா, ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. மயில் யோசிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை யோசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்லை அவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கேயே வர சொல்லி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்துடலாங்க அத்தை. நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கண்டிப்பாக எல்லாம் சரியாக செஞ்சிடுறேங்க அத்தைங்கிறாங்க மயில். சரி, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறமா மயில் சந்திராவை கூப்பிட்றாங்க. சின்னத்தை ஒரு நிமிஷம் இருங்களேன், சிலம்பு சொன்ன கதையை கேட்டிங்களா, அக்கா தங்கச்சிக்குள்ள தங்கச்சி செஞ்ச துரோகத்தை என்னன்னு, அதை பாதியோடு விட்டுட்டியப்பா. நம்ம சின்னத்தை அந்த கதையை முழுசாக கேட்கட்டும் சொல்லு. ஆமாங்க, நானும் கதையை முழுசாக பார்க்கல, அவங்க தங்கச்சி புருஷனை போலீஸ் பிடிச்சி போயிருக்கு, அது வரைக்கும் தான் நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் அப்படியே சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது. அட பாவி, கதை சொன்னதெல்லாம் ஏன் கதையை தானா? என்னது, மாமாவை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? சூப்பர்ப்பா சூப்பர். அக்காவுக்கே துரோகம் செஞ்ச தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் நல்லாவே இருக்கக்கூடாதுப்பா. புருஷனை போலீஸ் கூட்டிட்டு போய் அடி அடின்னு அடிப்பாங்களே, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி உக்கிரமாவில இருப்பா. அதுக்கு காரணமானவங்க பேர்லயும் கோவமா தானே இருப்பாங்கங்கிறாங்க. ஆமாமா, கோவமா தான் இருப்பாங்க. இவ்வளவுக்கும் காரணம் இவன் தான் கொலவரியில வேற இருப்பாங்களேங்கிறாங்க. கார்த்தியும் ஆமா அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏப்பா டிரைவர், தங்கச்சி புருஷனுக்கு ஏற்பட்ட கதி ஒரு நாள் தங்கச்சிக்கு ஏற்படும்பாங்கிறாங்க. நான் தான் இன்னும் படத்தை முழுசா பார்த்து முடிக்கலையில, அது என்ன நடந்ததுன்னு மறுபடியும் சொல்றேங்கிறாங்க கார்த்தி. சிலம்பு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா இந்த மாதிரி தான் கதையை முடிக்க போறாங்க. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தான்ப்பா ஆகணும், தின்னவங்க கண்டிப்பா தண்ணி குடிச்சு தான்ப்பா ஆகணும்னு மயில் சந்திராவை பார்த்து சொல்றா. என்ன பார்த்து கிண்டலா அடிக்கிறீங்க, கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லத்தான் போறீங்க பாருங்கன்ட்டு போறாங்க சந்திரா. எப்பா, சின்ன மாமியார் எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு போறாங்களே, இப்படியே அடிக்கடி அவங்கள வெறுப்பேற்றினா நல்லா தான்ப்பா இருக்குங்கிறாங்க. சிவனாண்டியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் கண்டபடி காய்ச்சுறாங்க. எப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டு தெரியறியே, இதுக்கு என்னப்பா அர்த்தம்? ஒருத்தனை தப்பு சொல்றதுக்காக பொம்பளை வச்சு இவ்வளவு மோசமா நடந்துட்டு தீர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பொம்பளை வச்சு இப்படித்தான் ஒரு வேலை பார்ப்பியான்னு கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர், உங்க வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பாருங்க. சிவனாண்டி, நீ செஞ்ச கேடுகிட்ட வேலையை சொன்னது உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? உன்ன மாதிரி ஆளுகளை எல்லாம் 2 நாளைக்கு லாக்கப்ல வச்சு தட்டுன்னு நீங்களாம் திருந்துவீங்கிறாங்க. சார், நீங்க ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர், உங்களை மாதிரி போலீஸை நான் எத்தனை பேர்த்த பார்த்துருக்கேன் தெரியுமாங்கிறாங்க சிவனாண்டி. இப்போ கான்ஸ்டபிள், இந்த சிவனாண்டி பேரில் எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க. சார், இவர் பெரிய ஆள், இவர் பேரில் இந்த மாதிரியெல்லாம் கேஸை போட்டோம்னா பிரச்சனையை பெருசாக சந்திக்க வேண்டியதாக இருக்குங்கிறாங்க கான்ஸ்டபிள். இப்போ கான்ஸ்டபிள், இவங்ககிட்ட சம்பளம் வாங்குறியா இல்லை கவர்மெண்ட்டில் வாங்குறியா? இவனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன், இவனை கூட லாக்கப்பில் வையா. சிவனாண்டியை லாக்கப்பில் வச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. மயில் கார்த்தி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ராஜா உள்ள வராங்க. வாங்க மாமா, உங்களை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோங்கிறாங்க. அப்படியே மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க ராஜா. அப்படி என்ன மாமா சந்தோஷம்னு கேட்குறாங்க. மயில், என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுட்டீங்க, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன், என் மருமக பிள்ளையை பார்த்துருக்கேன், இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கும்? அதான் சந்தோஷமா நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்கன்னு திருநீர் கொடுக்குறாங்க ராஜா. 2 பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கணுங்கிறாங்க. நான் தான் வீட்டோட மாப்பிள்ளையாவே இருக்கேனே, எனக்கு சந்தோஷம் தானுங்கிறாங்க. மயிலமா, நான் சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறது இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். நீங்க எப்பவும் போல என்ன டிரைவர்னே கூப்பிடுறது, அது எப்படி மாப்பிள்ளை என்னோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியும்? பிறந்ததுலேருந்து நான் இன்னைக்கு தான் உன்னை பார்க்குறேன், உன்னை மாப்பிள்ளைன்னு வாய் நம்ப கூப்பிடாம நான் எப்படி உன்னை பேர் சொல்லி கூப்பிடுவேன்? நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா, ஆனா பாசத்தை காட்டுற நேரம் இது இல்லை. எல்லாரும் நம்ம மேல சந்தேகப்பட மாதிரி நடந்துக்க கூடாது. நான் யாருன்னு தெரிஞ்சா நிச்சயமா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நோக்கம் எதுவுமே நடக்காது மாமா. ஆமா மாப்பிள்ளை, நீங்க சொன்னீங்கன்னா சரியா தான் இருக்கும். சரி, நான் உங்களை டிரைவர்னே கூப்பிடுறேங்கிறாங்க ராஜா. சார், உங்ககிட்ட தான் முக்கியமா சொல்லணும், நீங்க தான் அடிக்கடி மறந்துடுறீங்க. மறந்தும் கூட இங்க யாருக்கிட்டையும் நீ யாருங்கிறத சொல்லாதீங்க, நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்கிறாங்க. அட சாரிப்பா விடு, இப்ப சொல்லிட்டியல்ல, நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம். விட மகேஷ் மாயா 2 பேரும் மோசமானவங்கன்னு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நிரூபிக்கணும், அதுதான் முக்கியம். அப்பதான் நம்ம ரேவதியை மகேஷ் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, மகேஷும் மாயாவும் மோசமானவங்களாங்கிறாங்க. ஆமா மாமா, அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உறவு முறையே தப்பா இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. மகேஷ் மாயா 2 பேரும் நெருக்கமா இருந்ததை இன்னை வரைக்கும் நடந்தது பூரா அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி. மாயா ஹாஸ்பிட்டல்ல அடிக்கடி அபார்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு காரணமே மகேஷ் தான். விஷயம் டாக்டர் அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால டாக்டர் அம்மா எங்க சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு அவங்களையே கொலை பண்ண பார்த்த விஷயம் தெரிஞ்ச எங்க கிட்டையும் சண்டை போட்டாங்க, கத்தியால குத்த வந்தாங்க. இந்த விஷயத்த நாங்க அத்தை கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு மாயா முந்திக்கிட்டு சாக போறேன்னு விஷத்தை குடிச்சு பெட்ல இருந்தாங்க. எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டாங்க. நாங்க இனிமே என்ன
சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு மாயா எங்ககிட்டயே சவால் விட்டாங்க. இனிமேல் எங்களை பற்றி நீ யார்கிட்ட என்ன சொன்னாலும், முக்கியமாக சாமுண்டீஸ்வரிகிட்டயே சொன்னீனாலும் அவங்க எங்கள் உறவை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீ நினச்சாலும் இந்த கல்யாணம் நிற்காது, கண்டிப்பாக நடக்கும், நடத்தி காட்டுறேன் பாருன்னு மாயா என்கிட்ட சவால் விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கார்த்தி சொன்னதை கேட்டதும் ராஜா ஆடி போய் நிற்கிறாங்க. ராஜா டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என் மாப்பிள்ளை நீ இருக்க, மற்றவன் வந்து என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட நான் விட மாட்டேன் மாப்பிள்ளை. என்ன ஆனாலும் சரி என் பொண்ணை நான் காப்பாற்றியே தீர்வேங்கிறாங்க. ராஜா எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா உடனே அவங்க அம்மாவை பார்க்க போறாங்க. ராஜா அவங்க அம்மாவை பார்த்ததும், அம்மா நீங்க வந்து உங்க பேரனுக்கு என் பொண்ணு ரேவதியை கேளுங்கம்மாங்கிறாங்க. வீட்டுல வந்து என் பேரனுக்கு நான் பொண்ணு கேட்கவா? அந்த சாமுண்டீஸ்வரி காளியாட்டம் ஆடிடுவேலப்பா, அவளை பத்தி தெரிஞ்சுமா இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. பாட்டி பொண்ணு காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியல, நீங்க தான் வந்து காப்பாத்தணும்னு கேக்குறாங்க. ராஜா நீ கலங்காதப்பா, கட்டிக்கிற முறகால இருக்கும்போது அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க முடியுமா? சாமுண்டீஸ்வரியா நேரா பார்த்து நான் வந்து பொண்ணு கேட்கிறேன்னு பாட்டி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.